ஹாய் ஹலோ ஃபேமிலிஸ், நேற்று நைட்டு பார்த்தோன்னா எங்கள் வீட்டில் மீன் குழம்பு. ஸோ ஈஸியாக வந்து மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு வந்து இந்த வீடியோவில் ரெசிபி வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். 10 பல் பூண்டு, கொஞ்சமாக சின்ன வெங்காயம், ஒரு தக்காளி, இதெல்லாம் ஆயில் விட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக சோம்பு, ஒரு பட்டை, 2 லவங்கப்பூ போட்டு கிளறி விட்டுட்டு கறிவேப்பிலை கொத்தமல்லியும் போட்டு கிளறி விட்டுக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு 1/4 டேபிள் ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், வேணால் காஷ்மீரி மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் வந்து நல்லா கிளறி விட்டுட்டு ஆற விட்டுட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். நான் புளி பார்த்தோம் அப்படின்னா இப்போவும் போட்டு மசாலா கூட சேர்த்து தான் அரைச்சிருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து குழம்பு கொஞ்சம் கெட்டியாக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து புளி அது கூடவே போட்டு அரைச்சிக்கலாம். இல்லை கொஞ்சம் தண்ணியாட்டமே வேணும் அப்படின்னா நீங்கள் புளி கரைசல் வந்து எடுத்துக்கலாம். இதெல்லாம் அரைச்சி எடுத்துகிட்டு ஒரு பேனில் ஆயில் விட்டு கடுகு, வெந்தயம், சின்ன வெங்காயம், கறிவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த மசாலாவையும் ஊற்றி எடுத்துக்கலாம். இது பார்த்தோன்னா ஒரு 10 நிமிஷம் வந்து நல்லா கொதிக்க விட்டதுக்கப்புறமா வந்து மீன் போடுங்க. மீன் போட்டு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்கும் போது வந்து கரண்டி எதுவும் யூஸ் பண்ண வேணாம், மீன் வந்து குழஞ்சி போயிடும். ஸோ நல்லா வந்து அலசி விட்டு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டு கொத்தமல்லி தழை போட்டு இறக்கணும் அப்படின்னா டேஸ்ட்டான ஈஸியான மீன் குழம்பு வந்து சூப்பராக ரெடி ஆயிரும். இது பார்த்தோம் அப்படின்னா ஜிலேபி மீன். ஸோ உங்களுக்கு இந்த ரெசிபி வந்து பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். உண்மையாலுமே டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.